முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளான்ட்டை பற்றி. சாதாரண ரைஸையே வந்து பாஸ்மதி ரைஸாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைச்ச ஒரு பிளான்ட்டு தான் இது. இதோட பேர் வந்து ரம்பை பிளான்ட்டுங்க. இதை நம்ம மாடி தோட்டத்திலே வச்சு வளர்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டிலே தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கவே வந்து ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கும் பாருங்க. ஒரு ஆலமரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பிளான்ட்டு தாங்க இது. இது நம்ம வாசனைக்காக வளர்க்குறோம். அது மட்டும் இல்லை, இதோட மருத்துவ பயன்கள்னு பார்த்தீங்கன்னா ஏராளங்க. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்துலேருந்து விழுதுகள் எப்படி வரும் அதே மாதிரி விழுந்து ஒரு சின்ன பாட்டிலே முளைக்கக்கூடியது. இதுக்கு மேலே நம்ம லைவ் மூடாக்கு போட்டிருக்கோம். வெயில் வந்து இதுக்கு ஆகாது, அதுக்காக ஒரு லைவ் மூடாக்கு மாதிரி இந்த செடியை நம்ம போட்டிருக்கோம். இப்படி போட்டு நம்ம தொடர்ந்து இதுக்கு தண்ணி கொடுக்கும் போது இதோட இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்னொரு விஷயம், இது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா, இதை கட் பண்ணி அடுத்த பாட்டுக்கு நம்ம மாற்றும் போது அதுலேருந்து இது வளர்ந்து வரும், நிறைய பிரான்ச்சஸ் வரும். இப்போ நான் ஒரு பிளான்ட் தான் வச்சுருக்கேன், அதுலேருந்து நம்ம மூணாம் மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாதிரி நிறைய வரக்கூடியது, நல்ல வாசனை தரக்கூடியதுங்க. இந்த பிளான்ட்டை நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி தாங்க. இப்போ நம்ம கடையிலேருந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வரோம், அதை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன நம்மளுக்கு ஃப்ளேவர் கிடைக்குது, அந்த இலையை தூக்கி போட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம். அது மாதிரி இந்த இலையை வந்து சாப்பிடக்கூடாது, பட் ஆனால் வாசனையை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் உள்ள இலையெல்லாம் இதே மாதிரி பறிச்சிக்கலாங்க. இதை மாதிரி பறிச்சிக்கணும். இந்த இலையை பறிச்சுட்டு நிழலில் காய வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு அந்த பாட்டிலை ஓப்பனாகவே வச்சுட்டு ஒரு ரூமுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இயற்கை கொடுத்த ஒரு ஃப்ரெஷ்னர் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாங்க. ஏதோ கெமிக்கல் பயன்படுத்துகிறோம், அது இல்லாமல் இயற்கையாக ஒரு ஃப்ரெஷ்னர் வேணும் அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லை, இதை வந்து காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வச்சாலே வீடே மணக்கும். இதை வந்து நீங்கள் பல விதத்தில் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து பிரியாணி சமைக்கலாம், புலாவ் ரைஸ் சமைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ரைஸ் வைக்கிறோம்ல, அந்த ரைஸில் இதை பிச்சு நல்லா பச்சையாக இருக்கணும். ரைஸ் சமைக்கும் போது நல்லா பச்சையான இலையை பறித்து அதை நம்ம உள்ளே போட்டு குக்கரில் வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா திறந்து பார்க்கும்போது அப்படி ஒரு மனம் வரும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் எளிமையாக வளர்க்கக்கூடியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரோ பேக்லேயே நம்ம வளர்க்கக்கூடியதுங்க. இப்போ நம்ம க்ரோ பேக்கே இல்லைனா கூட ஒரு வாட்டர் கேன் இருந்தால் கூட நம்ம மாடி தோட்டத்தை வளர்க்க முடியும். இது சின்ன வாட்டர் கேனை நம்ம கட் பண்ணி தான் இதை வச்சு வளர்த்துட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் சைஸ் வாட்டர் கேன் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் சைஸ் வாட்டர் கேனில் தான் அதுலேயே எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்கு பாருங்கள். இது நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே வளரக்கூடியது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம வச்சு வளர்க்கும் போது ஒரு அழகுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழகாக இருக்கும். வாசனைக்காக பார்த்தோம், அதுக்கப்புறம் அழகுக்காக பார்த்தோம். இதெல்லாம் தாண்டி முக்கியமானது ஒன்று இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் அதிகமாக இருக்குங்க. வைட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேனியை வந்து அழகாக வச்சுக்க இந்த பிளான்ட் வந்து உதவுது. இது வந்து முக்கியமாக நம்ம சமையலில் ஏன் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, செரிமானத்துக்கு. இப்போ பிரியாணிலாம் சாப்பிட்றோம், அது செரிக்கணும்ல, அந்த செரிமானத்துக்கு முக்கியமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு பிளான்ட் அப்படின்னா இந்த ரம்பை பிளான்ட்டுங்க. இதை வந்து இவ்வளோ பெனிஃபிட் இந்த ரம்பை பிளான்ட்டில் இருக்குது. இது நார்மலாக வந்து எல்லா நர்சரிலையும் கிடைக்குது. இப்போ ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபாய் 100 ரூபாயிலேருந்து கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கி சும்மா மண்ணை நிரப்பி ஒரு பாட்டில் நீங்கள் வச்சிட்டாலே போதும். அதாவது வெயில் மட்டும் இதுக்கு ஆகாது. அதுக்கு தான் நான் லைவ் மூடாக்கு மாதிரி ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் டேபிள் ரோஸ் கூட சைடில் வச்சு விடலாம், நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் பால்கனி தான் இருக்குது அப்படின்னா பால்கனியில் தாராளமாக இதை வளர்க்கலாங்க. அருமையாக வளரக்கூடியது. இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, இதை வச்சு சூப்பராக டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது போட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு மனம் கொடுக்கக்கூடியது. நம்ம வீட்டிலேயே எங்கெங்கேயோ போகிறோம், ஏதோ வாசனைக்காக வாங்கி போடுறோம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டோட இலையை பறித்து அதை போட்டு இதை பாருங்க, அதை போட்டு வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, செரிமானத்துக்கு நல்லது. நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே செரிக்கணும். அப்படி செரிச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த பிளான்ட்டை வீட்டிலே வளருங்க, செஞ்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரம்பை பிளான்ட்டை பற்றி பார்த்தோம். அடுத்த மாடி தோட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேறொரு பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.